ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தமிழில் 2013 உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன? உடம்பிடை தோன்றிரொன்றை அறுத்ததன் உதிரமூற்றி அடல் உரச்சுவட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் யார்னா கம்பர். ஆன்சர் கம்பர். செகண்ட் கொஷின் என்னன்னா, பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்னா திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எழுதுனா திருவெளு கூற்றுகை. திருவெளு வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணை கூறும் நூல் என்னதுன்னா தொன்னூல் விளக்கம். ஔவையார் என்ன பாடியிருக்காருன்னா, எறும்பும் தன் கையில் என்சான். ஔவையார். பாவை நூல்களுள் 6வது கொஸ்டின் என்னன்னா, பாவை நூல்கள் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் திருப்பாவை. காந்தியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யாருன்னா அழகிய சொக்கநாத புலவர். சைவராக இருந்தும் சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர். கீழ்காண்பவனுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லைன்னு கேட்காங்க. நச்சர் எழுதியிருக்காரு, திருமலையர் எழுதியிருக்க, தாமத்தர் எழுதியிருக்க. அடியாருக்கு நல்லார் எழுதினதில்லை. ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவேரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன். மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் கேட்டாங்கன்னா முடியரசன். கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் கோவலன் கொலை களப்பட்ட இடம். ஆன்சர். பாரதிக்கு மகாகவி என்று பட்டம் கொடுத்தவர் யாருன்னா உ.வ.ரா. 26 என்ன? மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்ததும் உயிரி தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் என்னதுன்னா திருவாசகம். ஆர்பறவை அணித்திகளும் மணிமுறுவல் அரும்பறவை. இதுல எது தவறானதுன்னு கேட்காங்க. சீர்முரண் அமைந்துள்ளது தவறானது. மோனை ஃபர்ஸ்ட் எழுத்து ஒன்று வரணுமா? ஆ வந்திருக்கா. ஏபுனா லாஸ்ட் எழுத்து. வை வந்திருக்குமா? கீழ்கதுவாய் மோனை கரெக்டா இருக்குது. தவறு முரண் தான் தவறு. தனி வாக்கியத்துல சரியானது எதுன்னு கேட்காங்க. ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும், அதான் தனி வாக்கியம். ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும், அதான் தனி வாக்கியம். திருக்குறள் தோன்றாவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காரு. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றாவிட்டு தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாருக்கு உலகத்துக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னது யாருன்னா கி.ஆ.பெ.வி. விஸ்வநாதன். கி.ஆ.பெ.வி. அவங்க தான் சொல்லியிருக்காங்க. தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே அப்படிங்கிறது. திண்டிரல் அப்படிங்கிற பொருள் என்னதுன்னா உறுதியான. திண்டிரல்னா உறுதியான. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார் தான் துரைமாணிக்கம் என்னும் இயற்பெயரை கொண்டவர். ஏற்பாடு என்பதன் பொருள் என்னதுன்னா சூரியன் மறையும் நேரம் தான் ஏற்பாடு. க அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் என்னதுன்னா காத்தல் வராது. அரசன், மயில், காற்று எல்லாம் கரெக்டா இருக்கு. காத்தல் சலவர் அப்படிங்கிற சொல்லுக்கு ஆங்கில சொல் என்ன? டிடெக்ட்ஃபுல் பெர்சன். அகரவரிசைப்படி சொற்களை சரியாக எழுதுக. ஃபர்ஸ்ட் சீராட்டு, சீதன வரும். அப்புறம் தாளாட்டு, தா. அப்புறம் நீராட்டு, நீ. பாராட்டு, கரெக்ட். சீராட்டு, தாளாட்டு, நீராட்டு, பாராட்டு. செய்பாட்டு வினை சொற்றொடரை எழுதுக. செய்பாட்டுனா பட்டதுன்னு வருமா? அப்போ இதுதான் கரெக்ட். நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை. கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை. பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தை துணை. இதுல எதிர்ச்சொல் என்னன்னு கேட்காங்க. பரிந்து வெறுத்து அப்படிங்கிறது எதிர்ச்சொல். மூதூர் எத்துணைக்குரிய ஊர். மருதம் தான் மூதூர். மருதத்திற்குரிய ஊர் தான் மூதூர். ஈறுபோதல் இனமிகள் அப்படிங்கிற விதிப்படி வந்தது செங்கடல். செங்கடல் தான் ஈறுபோதல் இனமிகள் விதிப்படி வந்தது. பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கேட்காங்க. எதுனா பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலை தான் தப்பு. திருவிக்க சைவத்திரவு கரெக்ட். தேவநாய பாவனர் தமிழர் திருமணம். வீரமாமுனிவர் பரமார்த்த குருக்கதை கரெக்ட். பொருந்தும் இணை எதுன்னு கேட்காங்க. அதாவது செருனா சண்டை, செருனா வயல். அழுது அடியடந்த அன்பர்னா மாணிக்க வாசகர் தான் குறிக்குது. என்றுமுள்ள தென்தமிழ்னா கம்பர். பதிதோறு புயல் மொழி பொலி
தருமணி பனைதரு பருமணி பகிரா நெர். புயல்னா மேகம். புயல்னா மேகம். வானா விலங்கு. அதான் கரெக்ட். மிச்சம் 3 ரா. சல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார். குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாதநூல் நீலகேசி. நீலகேசி. இலக்கிய செய்திகளோட அறிவியல் துறை பொருளையும் முதலாக விளக்கம் தந்த நூல், சேர்த்து விளக்கம் தந்த நூல் அபிதான சிந்தாமணி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது ராஜாஜி கூர்னது.